வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்ட் 3. நம்மளுடைய பார்ட் 1 வீடியோ வந்து நியூக்ளியைல வந்து ஒரே பார்ட்டா தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனா பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபார் சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ் நம்ம வந்து அதை வந்து தனித்தனி பார்ட்டா போடுற மாதிரியான சூழ்நிலை, அதனால அப்படி போட்டிருக்கேன். ஆனா பிளேலிஸ்ட்ல அது எல்லாமே இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்ட் 2A B C அப்படின்னு சொல்லி அது HI வரைக்கும் போகும். ஸோ நீங்க அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அந்த லெசனை வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 1 பார்த்தரணும், பார்ட் 2ல ABCDEFGHI வரைக்கும் பார்த்தரணும். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் வில் கம் இன் 2 பார்ட்ஸ். அதுதான் நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்க பார்ட் 3ல என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதையும் வாட்ச் பண்ணிக்கிங்க. அப்போ நியூக்ளியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்க படிங்க. ஸோ ஆல் த கம்ப்ளீட் லெசன் ஆல் த 3 பார்ட்ஸுக்கு தேவையான தியரி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருக்கோம். அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது என்னன்னா 32 இயர்ஸ்ல நீட் எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள் இந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதுல இருக்கு. ஆனா நான் சால்வ் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னா நாட் ஒன்லி தட் 32 இயர்ஸ் அப்படின்னு நான் சால்வ் பண்ணாமல் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ், கிரியேட்டட் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான் நான் சால்வ் பண்றேன். ஸோ அதையும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு பிளஸ் இதையும் நீங்க வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு இந்த லெசன் பத்தி கிடைக்கும். அதை நீங்க முழுமையா வாட்ச் பண்ணிட்டு whenever you complete this lesson you can give a message to us that you want to write a test. So we will give you the link and you can write an online test on this lesson. That is also free of cost. அதுல நீங்க பார்க்கும்போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கறதை நீங்க பார்க்க முடியும். அதுல 45 questions இருக்கும். Duration of the test will be 1 hour 15 minutes any day, any time. You can write it during the day time. 1 day in advance நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா we will be ready to give you the test. அப்புறம் நீங்க அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க எழுதலாம். நாங்க எங்களுக்கு மார்க் வந்துடும், அந்த மார்க் உங்களுக்கும் வந்துடும். நீங்க பார்க்க முடியும் எது கொஸ்டின் கரெக்ட் எது தப்பு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்துக்கிறதுக்கு முடியும். ஓகே, தேங்க்யூ. நம்ம இப்போ அந்த லெசனுக்கு போவோம். இப்ப ஆல்பா பீட்டா காமா டிகே அப்படிங்கிற தியரி வந்து ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் நம்ம அதை பேஸ் பண்ணி போட போறோம். ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே பேஸ் பண்ணி என்ன மாதிரி கேள்விகள் வரலாம் அப்படின்னு. Now you see, look at this question. This is question number 20. Okay. இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பேசிக் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை வந்து நெப்டியூனியம் 93-237. Neptunium 93-237, it emits some alpha particle and some beta particles which we don't know how many. X எவ்வளவு Y எவ்வளவு நமக்கு தெரியாது, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். ஆனா ஃபைனலா கிடைக்கக்கூடிய நியூக்ளியை என்ன கிடைக்குது அப்படின்னா பிஸ்மத் 83-209 கிடைக்குது. ஓகே, ரெடியா? ஓகே, இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என்னோட மெத்தட் என்ன, நான் எப்படி போடுறேன் அப்படிங்கறத நீங்க கத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். You verify whether my answer matches with your answer. So நான் எப்பவுமே மாஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் டேலி பண்ணுவேன். பிகாஸ் இங்க ஒரு 0 இருக்குல்ல, அது நமக்கு கொஞ்சம் வசதியான ஒரு விஷயம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், 237 is equal to 4x. இது 0 plus 209. So we will be able to get how many alpha particles immediately. இந்த 209 இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 28 is 4x, x is equal to 7. So you understand there are 7 alpha particle decay. இந்த கேள்விக்கு பதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. But we have to find this also. இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதுன மாதிரி அட்டாமிக் நம்பரை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். நான் இங்க 14 ஏன் போடுறேன் அப்படின்னா இது 7 னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? 7 into 2 14. இது வந்து -y, இது 83 அப்படி சொல்றேன். சோ எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரியும் ஈக்குவேஷனுக்கு இந்த சிம்பலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், அதாவது ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர் வரணும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் வரணும். ஓகே, இதுல 83 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 10 is equal to 14 minus y. அப்போ y is equal to 4. That means 4 beta particles are emitted. So for this question option D is the correct answer. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் 21. இதுல இந்த நோட்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து XPM அப்படிங்கிற மாதிரி நோட்டேஷன் இருக்கு இல்லையா? C611 இப்படின்னு கொடுத்துட்டு what is X அப்படின்னு கேட்கு. So question ரொம்ப ஈஸி. only thing this notation you should know. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா X அப்படின்னு ஒரு எலிமெண்ட், ஒரு XZA, அது ஒரு ஆட்டம். இதுல வந்து இந்த பார்ட்டிகிள் வந்து மோது
அது என்ன பார்ட்டிகிள்? புரோட்டான். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் பேர் மாதிரி கொடுத்திருக்கோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பம்பார்டிங் பார்ட்டிகிள், இரண்டாவது இருக்கிறது வந்து எமிட்டட் பார்ட்டிகிள், இது டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். சோ இந்த பார்ட்டிகிள் மோதுது, இந்த பார்ட்டிகிள் வெளியில வருது, பிளஸ் இது வருது. அப்ப இது என்னவாக இருக்கணும் அப்படின்னா 6 + 0 6. அப்ப இங்க வந்து 5 இருக்கணும். ஓகே, 5 னா போரான். 5 + 1 6. இங்க 11 + 1 12, இங்க 1 + 11 12. அப்ப இதுதான் இருக்கணும். இது ஆப்ஷன் A ல இருக்கு. So that is the correct answer. Now we are going to next question. இந்த क्वेश्चनல நீங்க பாத்தீங்கன்னா இது previous year question பேப்பர்ல பாத்தீங்கன்னா 3 அல்லது 4 கேள்விகள் இதே பேட்டர்ன்ல வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் 2 பீட்டா பார்ட்டிகிள் எமிட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். ஆனா நிறைய தரம் இத வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு, ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் பண்ணுது, 2 பீட்டா, அதாவது வெறும் பீட்டான்னு சொன்னாவே பீட்டா மைனஸ் நான் சொல்லியிருக்கேன், பீட்டா பிளஸ்னு சொன்னா மட்டும்தான் அது பீட்டா பிளஸ் நம்ம எடுத்துக்கணும். சோ பீட்டா பார்ட்டிகிள் எமிட்டட் அப்படின்னா எலக்ட்ரான் இஸ் எமிட்டட் அப்படிதான் அர்த்தம். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க Z இருக்கு, இங்க ஒரு 2, இங்க 2 - 1 -2. அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் என்னவா வரும்னா அந்த 2 கேன்சல் ஆயிடும், மறுபடியும் இங்க Z தான் வரும். அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்க வரக்கூடிய அந்த எலிமெண்ட் வந்து இதோடைய ஐசோடோப்பா தான் இருக்கும். மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க A இருக்கு, இங்க 4 இருக்கு, அதனால A - 4 இருக்கணும். செக் பண்ணி பாருங்க. Z -2 + 2 is Z. Correct. A - 4 + 4 is A. Correct. அப்ப இந்த மாதிரி क्वेश्चन வரும்போது ஆன்சர் வந்து என்ன? Same element will come but different mass number decreases by 4, atomic number remains the same. இந்த கேள்வியில எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஸ்டேட்மென்ட் மாதிரி கொடுத்திருக்கேன். ஒரு ஸ்டேட்மென்ட்ல ஸ்டேட்மென்ட் A ல மாஸ் நம்பர் reduces by 4 னு கொடுத்திருக்கேன், அது கரெக்ட்டா இருக்கு. இன்னொரு ஸ்டேட்மென்ட் அட்டாமிக் நம்பர் அன்சேஞ்ச் கொடுத்திருக்கேன், அதுவும் கரெக்ட்டா இருக்கு. அப்ப நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் C, both are true. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நம்ம பார்ப்போம். எப்போதுமே உங்களுக்கே தெரியும் பிசிக்ஸ் क्वेश्चन பேப்பர் அப்படின்னா 45 क्वेश्चन. இந்த 45 क्वेश्चनல 40 அல்லது 41 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலா ரிலேட்டட் क्वेश्चंस அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு 3-4 क्वेश्चंस வந்து கான்செப்சுவல் தியரிட்டிக்கல் क्वेश्चन வந்து இருக்கும். இந்த பார்ட்ல கூட கேள்விகள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லி தர போறேன் உங்களுக்கு அப்படின்னா the properties of alpha beta gamma particles, alpha beta gamma rays, அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இது ஒரு இவாக்குவேட்டட் சேம்பர். ஒரு லெட் பிளாக் ஒன்னு எடுத்து இந்த லெட்ங்கிறது அதிகமான டென்சிட்டி இருக்கக்கூடிய மெட்டல், அந்த லெட் பிளாக்ல ஒரு ஹோல் ட்ரில் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து ரேடியம், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ரேடியம் அப்படின்னு வச்சிருக்கோம். இது வந்து இவாக்குவேட்டட் சேம்பர். This is connected to a vacuum pump. Okay. Here there is a photographic plate. இது கண்ணாடி. நம்ம இதுல வந்து இப்ப இதுல இருந்து ரேடியேஷன்ஸ் என்ன வருது? ஆல்பா, பீட்டா, காமா அப்படி வருது. And there is a magnetic field which is perpendicular. ஒரு magnetic field நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா the magnetic field வந்து inwards அப்படி எடுத்திருக்கேன். இப்படி போட்டேன்னா என்ன அர்த்தம்? inwards. இப்படி டாட் வச்சேன்னா outwards வெளியில வருதுன்னு அர்த்தம். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த மாதிரி சிம்பல் போடுறோம்? இந்த ஆரோ வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? டாட் தெரியும். ஒரு ஆரோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி ஆரோ போய்கிட்டு இருக்குன்னா இந்த ஃபெதர்ஸ் இது தெரியும். அப்ப போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறப்ப நமக்கு இந்த குறியீடு இருக்கும். the magnetic field is inwards அப்படின்னு அர்த்தம். B is inwards. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா காமா பார்ட்டிகிள்ஸ்ல சார்ஜ் எதுவும் கிடையாது, அது நேரா போய் இங்க மோதும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆல்பாக்கு சார்ஜ் இருக்கு, பீட்டாக்கு சார்ஜ் இருக்கு. ஆல்பா இந்த பக்கம் போனால் பீட்டா அந்த பக்கம் போகும், ஆல்பா அப்படி போனா பீட்டா இப்படி போகும். அது எப்படி ஆக்சுவலா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு நீங்க பார்க்கும்போது வெளியில வரக்கூடிய velocity of the particle, this is magnetic field direction and this is the direction of the force. Okay, this is magnetic field direction. Okay, forefinger is a magnetic field direction, this is the velocity direction, this is the force, right? அப்ப magnetic field direction நம்ம எப்படி எடுத்துக்கோம்? inwards. velocity of the particle எப்படி எடுத்துக்கோம்? இப்படி உள்ளே வெளியில வருது. அப்ப இந்த பக்கம் கட்ட வரலையில காமிக்கிறது force. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் எந்த பக்கம் போகும்? லெஃப்ட் சைடு போகும். அப்ப இதுதான் வந்து
ஆல்பா பார்ட்டிகிள், இது வந்து பீட்டா பார்ட்டிகிள், இது வந்து காமா ரேஸ். இப்படி போய்கிட்டு இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஒருவேளை மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நான் மாத்துறேன்னா ஆல்பா அங்க போடணும், பீட்டா இங்க போடணும். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்? வாட் ஆர் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் தீஸ் பார்ட்டிகிள்ஸ் அப்படினு பார்க்கறோம். ஆல்பா அப்படிங்கிறது வந்து ஹீலியம் நியூக்ளியஸ். ஹீலியம் நியூக்ளியஸ் அப்படினா அதுல என்ன இருக்கு? there are mass number 4, there are 4 nucleons, 2 of them are positive charge. இதுதான் alpha particle. Beta particle is nothing but the electron. So electron is ஒரு tiny particle, it has got a charge of negative charge. And gamma is a photon. This is a photon. Okay. It has got only energy. Okay. இப்போ mass பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? 4 AMU. இதுல mass of the electron வந்து 0.005 AMU, அல்லது you can say 9.1 10 power minus 31 kilo. This is 1.67 into 10 power minus 27 kilo into 4. 4 பார்ட்டிகிள் இருக்கு. இதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இதுல mass வந்து photon பொறுத்த வரைக்கும் mass 0. It is a pure energy. Yes, okay. இது வந்து short wavelength electromagnetic ray of short wavelength. high frequency இந்த மாதிரி இருக்கிறது தான் gamma rays. ஓகே. வேற என்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு? alpha particle is deflected by electric field and magnetic field. இப்பதான் பார்த்தோம் magnetic field deflect பண்ணுது. beta particle is also charged particle deflected by electric field and magnetic field, but opposite direction of alpha. இது வந்து this is not deflected because it is not having any charge. So electric field magnetic field இது deflect ஆகாது, இது deflect ஆகும். அப்புறம் எல்லாத்துக்கும் பொதுவான சில ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படினா ionization, penetration, fluorescence இதெல்லாம். So alpha beta gamma rays வந்து they cause fluorescence. பலபலன்னு மின்னும், கண்ணாடியில கிறிஸ்டல்ல பட்டா மின்னும், அதான் fluorescence. penetration அப்படிங்கற ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்பா வந்து பல்கியா இருக்கு, அதனால இதால அவ்வளவு பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஆனா காமா ஹை பெனிட்ரேஷன். சோ காமா பார்ட்டிகிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் அந்த கூடவங்க எல்லாம் பயப்படுறாங்க. நியூக்ளியர் ரியாக்டரை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? காமா ரேஸ் வரும் அப்படின்னு பயப்படுறாங்க. காமா ரேஸ் ஹை பெனிட்ரேஷன். பீட்டா பார்ட்டிகிள்ஸ் கொஞ்சம் கம்மியான பெனிட்ரேஷன், லோ பெனிட்ரேஷன். and alpha very low penetration. Okay. Ionization பொறுத்த வரைக்கும் இது high ionization, இது வந்து கம்மியான ionization, இது வந்து ரொம்ப கம்மியான very low ionization. ionization என்ன? இந்த particles வந்து travel பண்ணும்போது ஒரு air mediumல travel பண்ணும்போது அந்த air molecules அந்த ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா, அயனைஸ் பண்ணி அயான்ஸ் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கா? ஆல்பா ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஆல்பாங்கிறது பல்கி பார்ட்டிகல், பீட்டாங்கிறது ரொம்ப டைனி பார்ட்டிகல். ஆல்பாங்கிறது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு குத்து விடுற மாதிரி, இது பீட்டாங்கிறது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் ஒரு குத்து விடுற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக தான் அயனைஸ் பண்ணும், இது அதிகமாக அயனைஸ் பண்ணும். இதுக்கு மாசே கிடையாது, அதனால இதோட அயனைசேஷன் கம்மி. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ்? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த பெனிட்ரேஷனை வச்சு ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போறோம். கவனி. Now you look at that question. So ஒரு formula for penetration வந்து இப்போ இது வந்து லெஃப்ட் பிளாக். இப்போ இங்க வந்து ஒரு ஆல்பா ரே வருது. அப்ப அது உள்ளுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி இங்க வந்து ஸ்டாப் ஆகுது. ரைட்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பெனிட்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட இன்டென்சிட்டி குறையும். x meters penetrate ஆகும்போது இன்டென்சிட்டி என்ன ஆகும் அப்படினா the intensity is I naught e power minus kx. the intensity I will be lesser. அந்த இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய இன்டென்சிட்டியை விட கம்மியா இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து இவ்வளவு டிராவல் பண்ணிருக்குங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வெயில் அடிக்குது, மெல்லிசா ஒரு கண்ணாடி இருக்கு. அப்ப இங்க அடிக்கிற வெயில் வந்து கண்ணாடிக்குள்ள புந்து நம்ம ரூம்குள்ள வந்துரும். இதுக்குள்ள the intensity which penetrates through this will be more. பட் கண்ணாடி வந்து ரொம்ப திக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அப்ப இது பெனிட்ரேட் பண்ணி உள்ள வர்றது கம்மியா தான் வரும். அப்ப வெளியில வெயில் அடிச்சா கூட ரூமுக்குள்ள அவ்வளவு வெளிச்சம் உள்ள வராது. பிகாஸ் இது வந்து பிளாக் பண்றதுனால அவ்வளவா வராது. இத பேஸ் பண்ணி தான் இந்த क्वेश्चन வந்து கொடுத்திருக்காங்க. சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? The intensity of the gamma radiation from a given source is I on passing through 36 mm of lead it reduces to 1/8. Okay, இது gamma rays penetrate ஆக சொல்லிருக்காங்க. lead குள்ள அந்த gamma rays ஓட penetration உடைய ஃபார்முலா இதுதான். இப்போ வந்து 36 mm penetrate ஆகும் பொழுது the intensity will be I naught by 8. எவ்வளவு சென்டிமீட்டர் penetrate ஆனால் the intensity will be I naught by 2. So this is the question. Okay, எப்படி போடலாம்? எப்படி போடலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம I naught by 8 is equal to I naught e power minus k into 36. ஓகே, அப்படி எழுதிக்கலாம். then நான் டிவைட் பண்ண போறேன், அதனால யூனிட் பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது இந்த இது I naught by 2 ஆகுது. அப்போ எவ்வளவு பெனிட்ரேட் ஆகணும், அந்த x எவ்வளவு, இதான் கண்டுபிடிக்க போறேன். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ I naught அடிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1/8 is equal to e power minus 36k. 1/2 is equal to e power minus kx. இதை எப்படி சால்வ் பண்றது? எப்படி சால்வ் பண்றதுன்னா you know 1/2 power 3 is equal to 1/8. 1/2 க்கு பதிலா என்ன போட போறீங்க? e power minus kx power 3. 1/8 க்கு பதிலா என்ன போட போறீங்க? e power minus 36k. இங்க e ஓட பவர் எவ்வளவு வருது? -3kx. இங்க -36k. k is cancel. -3 ஆல டிவைட் பண்ணுங்க. x is equal to 12. அப்போ இது 36 mm, அப்ப x ங்கிறது 12 mm. The correct answer to the problem is option B.